ஹாய் லகஸ், வெல்கம் பேக் டு FX Studio தமிழ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி உங்கள் நார்மல் ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் ஏஸ்தட்டிக்காக இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணுமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அதுவும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் ரொம்பவே சிம்பிளாக அந்த ஒரு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ChatGPT அப்ளிகேஷன் இல்லாட்டி வந்து ஜெமினி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் மட்டும் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டில் எங்கே எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ChatGPT அப்ளிகேஷனில் வந்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதுக்கு கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா மட்டும் போதும். ஜஸ்ட் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்க பார்த்தீங்களா? இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரேம் ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9:16, 16:9 இந்த மாதிரி உங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை 1:1 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கனாலே எப்போதும் நம்மளோட இமேஜ் ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் நம்ம கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் ஜெனரேட் கிடச்சிருச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி அவுட்புட் கிடச்சிருக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சூப்பராக கிளியரான இமேஜ் நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இமேஜ் தான் இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரே கிளிக் இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இப்போ இன்னொரு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சேம் ஸ்டெப் தான். நான் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட்டர் நம்ம கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அவுட்புட் கிடச்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு எந்த அவுட்புட் பிடிச்சிருக்கோ அந்த அவுட்புட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அவுட்புட் இது வந்துருக்கு. இது பார்க்க நல்லா இருக்குது. உங்களுக்கு கார்ட்டூன் ஐஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு செகண்ட் அவுட்புட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். அதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு செகண்ட் அவுட்புட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, வராட்டி விட்டுருங்க. வராட்டி உங்களுக்கு பிடிக்காது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரீட்ரை அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ட்ரை அகெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இமேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னொரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்டையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த இமேஜ் தான் நான் அப்லோட் பண்ணேன் பாருங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இமேஜஸ் இருக்கலாம். இப்போ பார்க்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துலாம் நம்ம. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த அவுட்புட்டு. ஓகே, இப்போ எப்படி இது இப்போ அந்த அவுட்புட்டையும் பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நமக்கு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இதேமாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளியரான ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பிளரான ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்புட் கிடைக்க நல்லா வராது. ஸோ நீங்கள் கிளியரான ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எடிட்டிங் புதுசாக போட்டிருக்கோம். இந்த ட்ரெண்டிங்கான ஏஐ எடிட்டிங்லாம் நம்ம வந்து டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸ். அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் வேலைக்கு கிளிக் பண்ணிச்சுங்க. ஓகே, வேறு எடிட்டிங்ஸ் பை. See you. நன்றி நன்றி நன்றி.